ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடனே கூட இருக்கிறார். சமாதானமாய் இருப்போம். எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம். கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்களாம்? அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். ஆனால் அவைகள் கர்த்தருடைய வார்த்தை அல்ல. அவர்கள் இருதயத்தில் எதை தோன்றுகிறதோ, என்னென்ன தோன்றுகிறதோ அதையெல்லாம் தீர்க்க தரிசனமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல், கர்த்தரிடத்தில் ஜெபிக்காமல், இவர்கள் மனதிற்கு என்ன தோன்றியதோ அதையெல்லாம் தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டு கர்த்தருக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் வாழ்கிறார்கள். அப்படி என்றால் கர்த்தர் ஒரு இடத்தில் இல்லை என்றால் அந்த இடத்தில் பொல்லாத ஆவி இருக்கும். அதாவது ஒரு வீடு இருக்கிறது, அந்த வீட்டின் ஜன்னல்கள் கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டு வெளிச்சம் இல்லாமல் இருளாக்கப்பட்டால், வெளிச்சம் இல்லாமல் எல்லாவற்றையும் எல்லா லைட்டுகளையும் நாம் அணைத்து விட்டால், இரவு நேரத்தில் எந்த வெளிச்சமும் உட்புகாதபடிக்கு செய்து விட்டால் எப்படி இருக்கும்? அது இருள் சூழ்ந்திருக்கும். வெளிச்சம் இல்லை என்றால் அந்த இடத்தில் இருள் இருக்கும். வெளிச்சம் போனால் அந்த இடம் இருளாய் மாறிவிடும். வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் உள்ள சம்பந்தம் இதுதான். இருளானது எல்லா இடங்களிலும் இருக்கிறது. வெளிச்சம் இருக்கும் இடத்தில் இருள் மறைந்து போகிறது. வெளிச்சம் விலகினால் இருள் அந்த இடத்தில் வந்து விடுகிறது. இருளாய் தோன்றுகிறது எல்லாமே. இதுதான் ஆவிக்குரிய நிலையும். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் மெய்யான ஒளியாய் இருக்கிறார், வெளிச்சமாய் இருக்கிறார். பொல்லாத ஆவிகள் இருளாய் இருக்கிறது. இந்த பூமி முழுவதும் பொல்லாத ஆவிகளால் நிரப்பப்பட்டிருக்கிறது. எங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ, எந்த மனிதனுக்குள்ளெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ அந்த இடத்தில் கர்த்தர் இருக்கிறார். அந்த இடம் வெளிச்சமாய் இருக்கிறது. நன்மைகளும் நீதியும் நியாயமும் நிறைவேறும் இடமாய் இருக்கிறது. அந்த இடமாக இருக்கலாம், மனித மனமாய் இருக்கலாம், எதுவாய் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் இடத்தில் பரிசுத்தம் இருக்கும், மெய் வெளிச்சம் இருக்கும். ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் அந்த மனிதனை விட்டோ அந்த இடத்தை விட்டோ விலகினால் அந்த இடம் இருள் சூழ்ந்ததாய் இருக்கும். அப்படி என்றால் பொல்லாத ஆவிகள் சூழ்ந்து கொள்ளும். வெற்றிடம் என்று ஒன்று கிடையாது. அதை புரிந்து கொள்வோம். உலகத்தில் இயற்கையாகவே வெற்றிடத்தை கண்டுபிடிக்கிறார்கள், முயற்சி செய்கிறார்கள். வெற்றிடம் என்று ஒன்று இல்லை. ஈத்தராகவே இருக்கிறது. ஈத்தர் என்ற பொருள் இருக்கிறது. வெற்றிடம் என்று ஒன்று இல்லை. இந்த உலகத்தின் தன்மை எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். உலகம் முழுவதும் தீமையினால் நிறைந்திருக்கிறது. உலகத்தின் இடங்களும் பூமியும் அதிலுள்ள மனிதர்கள், மிருகங்கள், எல்லா உயிரினங்களும் தீமையினால் நிறைந்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எந்தெந்த ஜீவன்களுக்குள்ளும் எந்தெந்த இடத்திலும் இருக்கிறாரோ அங்கெல்லாம் இந்த தீமை இல்லாமல் பரிசுத்தமாக்கப்படுகிறது. பரிசுத்தம், நன்மை உண்டாகிறது. நன்மையானவைகளே செய்கிறவர்களாக அந்த உயிரினங்கள் இருக்கிறது. நன்மையை செய்கிறதாய். எங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை இல்லையோ, எப்படி வரும் ஒரு மனிதனுக்குள் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் முதல் தகுதி நாம் அதை விரும்ப வேண்டும். கர்த்தர் எனக்குள் வர வேண்டும், என்னை ஆளுகை செய்து வழி நடத்த வேண்டும், அவர் என்னோடு இருக்க வேண்டும் என்ற விருப்பம் முதலில் நமக்கு இருக்க வேண்டும். நாம் விரும்பாவிட்டால் கர்த்தர் வரமாட்டார். அதை முதலில் தெரிந்து கொள்வோம். நாம் விரும்ப வேண்டும், முழு மனதோடு விரும்ப வேண்டும். முழு மனதோடு நாம் கர்த்தரை அழைத்தால் அவர் நம் இருதயத்திற்குள் வருவார். தகுதி என்றால் அது ஒன்றுதான். உண்மையாய் முழு மனதோடு விருப்பத்தோடு நாம் கர்த்தரை அழைக்கும் போது, ஏனென்றால் அவர் வருவார் என்ற விசுவாசம், முழு அன்பு செலுத்தும் போது அந்த விசுவாசம் வந்துவிடும். விசுவாசம் வந்துவிட்டால் நிச்சயம் கர்த்தர் நமக்குள் வந்து விடுவார்.
எதை நாம் விசுவாசிக்கிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் உண்மையாய் எனக்குள் வருவார் என்று நம்பி நாம் கர்த்தாவே எனக்குள் வாரும் மனம் என்று மனப்பூர்வம் கர்த்தாவே எனக்குள் வாரும் என்று மனப்பூர்வமாய் நாம் அழைக்கும் போது நிச்சயம் அவர் நமக்குள் வந்து தீமையை அகற்றி பரிசுத்தத்தை ஏற்படுத்தி நீதியின் பாதையில் நம்மை நடத்துவார். நம் வாழ்நாளெல்லாம் நீதி நிறைந்ததா இருக்கும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கப்படுவோம். கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போவதற்கு நாம் தகுதியுடையவர்களாய் மாறுவோம். அதுதான் மறுரூபமாக்கப்படும் நிலை. அங்கு இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகள் என்ன செய்தார்கள்? அவர்கள் பொல்லாத ஆவிகளால் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவரை இழந்து விட்டார்கள். அவர்கள் உண்மையை விட்டார்கள், இச்சை கொண்டார்கள், மாம்ச ரீதியான உலக வாழ்க்கை வாழ்ந்தார்கள். உலக இன்பங்களை தேடி சந்தோஷமாய் உலக இன்பங்களை அனுபவித்து வாழ விரும்பினார்கள். கர்த்தரை விட்டு விலகினார்கள். உலக வாழ்க்கை கர்த்தருக்கு விரோதமானது. உலக சந்தோஷங்களை அனுபவிக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ முடியாது. உலகத்தில் இன்பங்களை இழப்பேன், நான் துன்பத்தை ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னால்தான் கர்த்தருடைய வழிகளில் நாம் நடக்க முடியும். இது அடிப்படை தத்துவம். முதலில் இதை புரிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். சுகபோகமாக வாழ்வதற்கு இந்த பூமி இல்லை. கர்த்தர் படைக்கும் போது அப்படித்தான் படைத்தார். ஆனால் நாம் பாவத்தை உள்ளே விட்டு விட்டோம். இப்பொழுதோ இதை சுத்திகரிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இந்த பூமியில் தீமை நுழைந்து விட்டது. ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தம் சாத்தான் உள்ளே வந்து இந்த பூமியை தீமையினால் நிறைத்து விட்டான். பொல்லாத ஆவிகளால் நிரப்பப்பட்டிருக்கிறது. பொல்லாப்பினால் இந்த பூமி நிறைந்திருக்கிறது. அதையெல்லாம், இந்த பொல்லாப்பு தீமைகளை எல்லாம் நாம் அகற்ற வேண்டும். அதற்காக அந்த வேலையை செய்வதற்கு தான் இந்த பூமியில் நாம் பிறந்திருக்கிறோம். அதை விட்டுவிட்டு நாம் பொல்லாப்பை அகற்றுவதை விட்டுவிட்டு நாம் இப்படியாக சுகபோகமாய் இந்த உலக இன்பங்களை அனுபவித்து வாழ்வேன் என்றால் அது கர்த்தருக்கு பரிசுத்தமானதல்ல, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை அல்ல. அதனால் நாம் நித்திய ஜீவனுக்குள் போக முடியாது. இதை தெளிவாய் புரிந்து உணர்ந்து கொள்வது அவசியம். இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகள் இப்படியாக தீர்க்கதரிசிகளாய் மாறியிருந்தும் அவர்கள் கெட்டழிந்து போனார்கள். நல்ல பழம் கெட்டு போவது போல தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய ஆவியை இழந்து பொல்லாப்பு செய்து தீமை செய்து உலக இன்பங்களை அனுபவித்துக் கொண்டு தங்கள் மனம் போன போக்கில் அவர்கள் மனதிற்கு என்ன தோன்றியதோ அதையெல்லாம் தீர்க்க தரிசனம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதிலும் வெட்கக்கேடான ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு கைப்பிடி கோதுமைக்கும் இப்படி சொல்லி இருக்கிறார்கள். வார்கோதுமைக்கு ஒரு கைப்பிடி வார்கோதுமைக்காக தங்கள் மனம் போன போக்கில் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார்கள் என்று இந்த வேத பகுதி சொல்லுகிறது. மகா வேதனையா இருக்கிற காரியமா இருக்கிறது. இவ்வளவு தீமை செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் அவர்கள் தங்கள் இருதயத்தில் தோன்றுகிறதை, இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அதை எடுத்து தீர்க்க தரிசனமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் நீ போய் சொல்லு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுக்கு நான் சொல்லும் செய்தியை, இந்த கர்த்தருடைய வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அல்ல, இஸ்ரவேலில் தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லப்படும் கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேல் ஐயா மூலமாக வருகிறது. அது என்னவென்று கவனிக்கலாம். தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும், தாங்கள் ஒன்றும் கர்த்தரை பார்க்காமலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமலும் கர்த்தர் வெளிப்படுத்தின தரிசனங்களை பார்க்காமலும் இருந்து, எதையுமே பார்க்காமல் தங்கள் இருதயத்தில் தோன்றினவைகளையே தரிசனமாய் சொல்லுகிற இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தங்களுடைய ஆவியின் ஏவுதலை, பொல்லாத ஆவிகளின் ஏவுதலை பெற்று அது சொன்ன வார்த்தைகளை எல்லாம் தங்கள் ஆவிகள் தங்களுக்கு தாங்களே ஏற்படுத்தி கொண்டு தவறான காரியங்களை தங்கள் இருதயத்தில் சிருஷ்டித்து தாங்களே பொல்லாத காரியங்களை சொல்லி கர்த்தருக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் வாழ்ந்து பொய் தீர்க்க தரிசனம் சொல்லி பின்பற்றுகிற மதிக்கெட்ட, இதையே தொழிலாய் செய்து கொண்டிருக்கிற மதிக்கெட்ட அறிவில்லாத தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அறிவில்லாத இப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ. இஸ்ரவேலே, உன் தீர்க்கதரிசிகள் காடுகளில் திரிகிற நரிகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். காடுகளில் திரிந்து கொண்டிருக்கிற நரி எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் இவர்கள் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தருடைய நாளிலே
கர்த்தருடைய நாள் என்று சொல்லும்போது கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் கர்த்தருடைய 2ஆம் வருகையின் நாள் அவர் வரும்போது கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாள் வரும் அல்லவா? அந்த நாள் எல்லாருக்கும் நியாயம் தீர்க்கும் நாள் ஒரு நாள் இருக்கிறது. அது 1000 வருட அரசாட்சிக்கு பின்பு நடக்கும். அப்படி ஒரு நாள் வருகிறது. அந்த நாளில் யுத்தத்தில் நிலை நிற்கும்படிக்கு கடைசி கால யுத்தம் நடக்கும். அந்த நேரத்தில் பொல்லாத ஆவிகளுக்கும் மனிதர்களுக்கும் யுத்தம் நடக்கிறது. இதுதான் கடைசி காலம். அந்த நாளில் நிலை நிற்கும்படிக்கு நீங்கள் திறப்புகளில் ஏறினதும் இல்லை, கர்த்தரை நோக்கி ஜெபித்ததும் இல்லை. அந்த தீர்க்கதரிசிகள், பொய் சொல்லுகிறவர்கள் கர்த்தரை நோக்கி ஜெபித்ததில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக அவர்கள் ஜெபித்ததில்லை. பொல்லாத ஆவிகளை எதிர்த்து ஜெபித்ததில்லை. இஸ்ரவேலர்களுக்காக, அந்த தேசத்தின் மக்களுக்காக இவர்கள் கர்த்தருக்கு முன்பாக நின்று மன்றாடி ஜெபம் செய்து வேண்டிக் கொள்ளவில்லை. கர்த்தரிடத்தில் ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்யாத தீர்க்கதரிசிகளாய் இருக்கிறார்கள். எதுவுமே செய்யவில்லை இவர்கள். கர்த்தர் தங்களை அனுப்பாதிருந்தும் கர்த்தர் சொன்னார். கர்த்தர் அனுப்பவே இல்லை இவர்களை. ஆனாலும் கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி பொய்யையும் அபத்தம் என்றால் இல்லாத ஒன்றை சொல்லுவது, அபத்தத்தையும் குறி சொல்லுதலையும், பொய்யாய் குறி சொல்லுதல், இல்லாத ஒன்றை தாங்களே கற்பனை செய்து கொண்டு ஏதோ வாயில் வருவதையெல்லாம் சொல்வது, இப்படி செய்து தங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்கு, பணம் சம்பாதிப்பதற்கு, வசதியாய் வாழ்வதற்கு, தங்களை பெருமைப்படுத்தி கொண்டு தன்னை உயர்த்தி கொள்வதற்கு, இப்படியெல்லாம் செய்து நிர்வாகம் பண்ணலாம் என்று நம்பிக்கையாய் இருக்கிறார்கள். இப்படியே காலத்தை ஓட்டி விடலாம் என்று நம்பிக்கையாய் இருக்கிறார்கள். தவறு செய்து அதன் மேல் நிம்மதியாய் வாழ்ந்து விடலாம் என்று நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். நான் சொல்லாமல் இருக்கும் போதும் நான் சொன்னேன் என்று நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது பொய்க்குறியையும் அபத்தத்தையும் சொல்லுகிறீர்கள் அல்லவா? பொய்க்குறி சொல்லுகிறீர்கள், அபத்தம் சொல்லுகிறீர்கள், இல்லாததை சொல்லுகிறீர்கள் அல்லவா? அப்படி நீங்கள் செய்வதினால் இதோ நான் உங்களுக்கு விரோதமானவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியெல்லாம் நீங்கள் பொய்யாய் நடந்து கொள்வதினால் நான் உங்களுக்கு விரோதமானவராய் இருக்கிறேன், உங்களுக்கு எதிரியாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டிய தீர்க்கதரிசிகள் கர்த்தரை விரோதியாக்கி கொண்டார்கள். இவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் இப்படியாக நடந்தது. கர்த்தரே அவர்களுக்கு விரோதமாய் மாறிவிட்டார். இப்படிப்பட்ட இல்லாததை சொல்லி பொய்க்குறி சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு என் கை எப்பொழுதும் விரோதமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு எதிரியாய் மாறிவிடுகிறார். இன்றும் உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் உண்டு, பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் உண்டு. பணத்திற்காக, மற்ற காரியங்களுக்காக, பெருமைக்காக பொய் தரிசனங்களையும் குறி சொல்லுகிறதையும் செய்வதுண்டு. இப்படிப்பட்டவர்கள் உலகில் இருக்கிறார்கள், இன்றும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் விரோதியாய் இருக்கிறார். அவர்களுக்கு எதிராய் நின்று கர்த்தர் செயல்படுவேன் என்று சொல்லுகிறார். அவர் என்றும் மாறாதவர், அன்று செய்ததையே இன்றும் செய்வார். இப்படி செய்கிறவர்கள் என் ஜனத்தின் சங்கத்தில் இருப்பதும் இல்லை. என் ஜனத்தினுடைய சங்கத்தில், என் ஜனங்களோடு இவர்கள் இருக்க மாட்டார்கள். இவர்களை நான் சேர்க்க மாட்டேன். பரலோக ராஜ்யத்தில் அப்படிப்பட்டவர்கள் இருக்க மாட்டார்கள். பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களுக்கு பரலோகத்தில் இடமில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேலரின் அட்டவணையிலும் எழுதப்படுவதில்லை. இவர்கள் பெயர் கூட ஏறாது என்று பொருள். அதாவது இன்னொரு பொருளும் இருக்கிறது. இஸ்ரவேலரின் அட்டவணை என்று சொல்லும் போது இஸ்ரேல் தேசத்தில், இந்த உலகத்தில் இருப்பது, அதிலும் எழுதப்படாது என்றால் பரலோகத்தில் எங்கு எழுதப்பட போகிறது? பரலோகத்திலும் எழுதப்படாது. பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் அவர்கள் பெயர் இருக்காது. பரலோகத்திற்கு அங்கு வர முடியாது என்று பொருள். பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள். இப்படி நான் செய்யும் போது நான் கர்த்தர் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். தேசத்தில் எங்கும் சமாதானம் இல்லை. சமாதானம் இல்லாதிருந்தும் இவர்கள் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தை ஏமாற்றி திரிகிறார்கள், மோசம் போக்குகிறார்கள், ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கர்த்தரே சொல்லுகிறார். இந்த பொய் தீர்க்கதரிசிகள் செய்யும் செயல். இதற்கு ஒரு உவமையையும் கர்த்தர் கொடுத்து வெளிப்படுத்துகிறார். அதாவது, ஒருவன் மண் சுவரை வைக்கிறான், மண்ணாலான ஒரு சுவரை வைக்கிறான். அந்த மண் சுவர் என்பது உறுதி இல்லாதது. ஒருவன் மண் சுவரை வைக்கிறான்,
அதன் மேல் ஒருவன் சாரமில்லாத சாந்தை பூசுகிறான். அதன் மேல் ஒருவன் சாரம் இல்லாத சாந்தை பூசுகிறான். மேல் பூச்சாக பூசுகிறான். மற்றவர்கள் அந்த பூச்சை பூசுகிறார்கள். அந்த சாரம் இல்லாத சாந்தை பூசுகிறவர்களிடத்தில் நீ போய் சொல், அது இடிந்து விழும் என்று சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளமாக பெய்கிற மிகப்பெரிய மழை உண்டாகும், கல் மழை உண்டாகும், மழை பெய்யும், கொடிய புயல் காற்றும் உண்டாகும். அப்பொழுது நீ இடிந்து விடுவாய் என்று சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த சுவர் இடிந்து விடும் என்று, அவர்கள் பூசும் சுவர் இடிந்து விடும் என்று சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சுவர் இடிந்து விழும்போது நீங்கள் பூசின பூச்சி எங்கே என்று சொல்வார்கள் அல்லவா? இடிந்து விழுந்த பின்பு எல்லோரும் சொல்வார்கள் அல்லவா, இவர்கள் சரியாக பூச்சி பூசவில்லை, அதனால்தான் இடிந்து விழுந்து விட்டது, எங்கே பூசினீர்கள், எப்படி பூசினீர்கள் என்று கேட்பார்கள் அல்லவா? அதுபோல என் உக்கிரத்தில் கொடிய புயல் காற்றை அனுப்புவேன், இஸ்ரேல் தேசத்திற்கு மிகப்பெரிய துன்பத்தை நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவர்கள் செய்த பாவம், பொய் தீர்க்க தரிசனம் சொல்லியதினால் கர்த்தர் மிகப்பெரிய தீங்கை இஸ்ரவேல் தேசத்திற்கு அனுப்புவார். என் கோபத்திலே வெள்ளமாய் அடிக்கிற மழையையும், என் உக்கிரத்திலே என் மகா கோபத்தினால் பெரும் கல்மழையாய் பொழிகிற மழையையும் பெய்யும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் மிகப்பெரிய தீங்கை என்னுடைய மகா கோபத்தினால் உன் எதிரிகளை, இஸ்ரவேல் தேசத்திற்கு எதிரிகளை நான் அனுப்புவேன். பலவித அடுத்த ராஜாக்களை அனுப்பி தேசத்தை அழித்து போடுவேன், எதிரிகளை அனுப்பி அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் ராஜா வந்து அப்படிதான் அழித்து போட்டார். அதன் பின்பு நடந்தது. இப்படி நான் செய்யும் பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என்னை நீங்கள் அறிந்து கொள்ளாமல் தானே இப்படி செய்து கொண்டிருக்கிறீர்கள். என் வல்லமையை காட்டும் பொழுது அப்பொழுது நீங்கள் என்னை அறிந்து கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். சொல்லிவிட்டு அதன் பின்பு செய்கிறார். இப்படியாக சுவரிலும் சுவரின் மேல் சாந்து பூசினவர்களிலும் இருவரும் இல்லை. சுவற்றின் மேல் சாந்து பூசினவர்களும் இல்லை, சுவரும் இல்லை. இப்படியாக என் கோபத்தை நான் தீர்த்து கொள்ளுவேன். அப்படி என்றால் பொய் தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் சாந்து பூசினவர்களுக்கு சமம். அவர்களை நான் அழித்து போட்டேன். சுவரும் இல்லை, அதை கேட்டு நம்பின ஜனங்களும் இல்லை. இதை கேட்கிற ஜனங்கள் ஏன் தண்டிக்கப்படுகிறார்கள் என்றால், நமக்கு பிடித்த தரிசனத்தை சொல்ல வேண்டும் என்று இந்த ஜனங்கள் தான் அநேகம் கள்ள தீர்க்க தரிசிகளை உருவாக்குகிறார்கள் என்றே சொல்லலாம். தமக்கு பிடித்த தீர்க்க தரிசனங்களை சொன்னால் அவர்கள் பின்னால் போவது. தீர்க்க தரிசனம் என்றால் கர்த்தருடைய வார்த்தை. அது என்னவென்று தெரிந்து கொள்ளும் ஆர்வம் தான் இருக்க வேண்டுமே தவிர, நமக்கு பிரியமானதா இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. அது முட்டாள்தனமானது. நாம் அவ்வளவு பெரிய பரிசுத்தவான்கள் இல்லை. நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பரிசுத்தமாய் இருப்பதற்கு. நம்மிடத்தில் பாவங்கள் உண்டு, குற்றம் குறைகள் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பரிசுத்தமாய் எப்படி இருக்கும்? சில பரிசுத்தமாய் இருக்கலாம், சில காரியங்கள் பாவமாய் இருக்கலாம். எனக்கு பிரியமானதையே தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று தீர்க்கதரிசிகளையும் ஊழியர்களையும் நிர்பந்திக்க கூடாது. ஜனங்கள் முதலில் மனம் திரும்ப வேண்டும். கடினமான வார்த்தைகளாய் இருந்தாலும் கர்த்தருடைய உண்மையான வார்த்தைகளை சொல்லுங்கள். நாங்கள் கேட்கிறோம், மனம் திரும்புகிறோம், எங்கள் பாவத்தை விட்டு விலகுகிறோம், நன்மையை பெற்றுக் கொள்கிறோம் என்று சொல்ல வேண்டும். கர்த்தர் கோபப்பட்டு பேசினால் தாழ்மையோடு மனம் திரும்பினால் மன்னிக்க போகிறார். அதை விட்டுவிட்டு எனக்கு பிரியமானதை நீ சொல்லவில்லை, நான் உன் பேச்சை கேட்க மாட்டேன் என்று ஜனங்கள் நடப்பதினால்தான் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் உருவாகிறார்கள். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஊழியர் பின்னால் தான் ஜனங்கள் போக வேண்டும். அப்படி சென்றால் மட்டுமே நமக்கு நன்மை நடக்கும். ஜனங்கள் நன்மை அடைய வேண்டும், கிறிஸ்தவர்கள் நன்மை அடைய வேண்டும், கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மை அடைய வேண்டும் என்றால் ஒரே வழி, நன்மையை புரிந்து கொள்ளும் பக்குவம் வேண்டும். இன்பமானவைகளையும் ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் தேடியே ஓடக்கூடாது. உண்மைதான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சத்தியமே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கடிந்து கொள்ளுதல் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். மிகப்பெரிய தீங்கிலிருந்தும் காப்பாற்றப்படுவோம் கடிந்து கொள்ளுதல்.
பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்தும் போது நாம் மனம் திரும்பினால் அந்த பாவத்தை விட்டு விலகி கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்றுக் கொள்ளலாம். பொய்யான தீர்க்கதரிசனங்களை ஏற்றுக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் நம் நிலை என்ன? முடிவு அழிவு. நிதானித்துக் கொள்வோம். நம் இருதயத்தில் மனம் விரும்பியது சுகமான வாழ்க்கையை நோக்கி ஓடக்கூடாது. நன்மையானது எது? போராட யுத்த வீராங்கனைகளாக யுத்த வீரர்களாக வாழ வேண்டும். அந்த மனநிலை வேண்டும். இன்பமோ துன்பமோ நான் பரிசுத்தமாய் வாழ்வேன், பரிசுத்தத்தை தேடுவேன் என்ற எண்ணம் உள்ளவர்கள் மட்டுமே கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். உணர்ந்து கொள்வோம். கர்த்தருடைய கோபம் மகா பயங்கரமானது. அதை தாங்கி பிழைத்தவன் எவனும் இல்லை. அழிவுதான் முடிவு. மனம் திரும்புதல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு. கண்டித்து உணர்த்தப்பட்டால்தான் மனம் திரும்புதல் வரும். கண்டித்து உணர்த்துகிற ஊழியர்கள் தேவை. கண்டிப்பையும் உணர்வையும் நீதியை ஏற்றுக்கொள்கிற ஜனங்களும் தேவையாயிருக்கிறது இந்த காலத்தில். மேலும் கர்த்தர் சொல்லுகிறார், சமாதானம் இஸ்ரவேல் தேசத்தில் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லுகிற, சமாதானம் வரப்போகிறது என்று தரிசனம் காண்கிற பொய்யான கள்ளதீர்க்கதரிசிகள் இல்லாமல் போவார்கள், அவர்கள் அழிக்கப்பட்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதோடு மட்டுமல்லாமல் எசேக்கியேல் ஐயாவினிடத்தில் கர்த்தர் இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார். தங்கள் இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற இஸ்ரவேலின் குமாரத்திகள் பெண்களும் தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியே பொய் தீர்க்க தரிசனம் பொய் தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருக்கிற இஸ்ரவேலின் குமாரத்திகளிடத்தில் போய் நான் சொல்வதை சொல் என்று கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார். அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? தலையணைகளையும், அந்த பெண்கள், பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற பெண்கள் தலையணைகளையும் தங்கள் கைகளில் போடுகிற கை உறைகள், குளிர் தேசங்களில் கைகளில் உறை போடுவார்கள் விரல்கள் குளிர்ந்து போகாமல் இருப்பதற்கு. கால்களில் சாக்ஸ் போடுவது போல கைகளில் உறைகள் போடுவார்கள். இவைகளையும் தங்கள் தலையணைகளையும் அவர்கள் உருவாக்குகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை எதற்கு பயன்படுத்துகிறார்கள் என்றால் பாவ காரியங்களுக்கு பயன்படுத்துவார்கள். அதாவது பில்லி சூனிய வேலை செய்கிற பெண்கள், இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுகிறவர்கள் இங்கு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட தலையணைகளையும் இந்த கை உறைகளையும் தயாரிக்கிற, தவறாய் பாவம் செய்கிற, பில்லி சூனிய வேலை செய்கிற பெண்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் கர்த்தர் அவர்களை அழிக்கப் போகிறார் என்று பொருள். என் ஜனத்தின் ஆத்துமாக்களை, அவர்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், என் ஜனத்தின் உயிரை காப்பாற்றி, என் ஜனத்தின் உயிரை அழித்து வேட்டையாடி, என் ஜனத்தின் ஆத்துமாக்களை வேட்டையாடி அவர்களை உயிரோடே வைப்பீர்களோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் அவர்கள் என் ஜனத்தை கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்ய வைக்கிற மனதை உடையவர்களாக மாற்றி, அவர்கள் மனதை கெடுத்து, அவர்கள் மனதை கர்த்தரிடத்திலிருந்து பிரித்து சாத்தானுக்கு கொடுத்து பொல்லாத ஆவிகளிடத்தில் சேர்த்து அவர்களை நீங்கள் உயிரோட வைக்க முடியுமா? அவர்களை நான் கொன்று போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் கொல்லாத, சாகத்தகாத ஜனங்களை கொல்வதற்கும் கர்த்தர் சாவுக்கு நியமிக்கப்பட்டவர்களை காப்பாற்றுவதற்கும் உங்களால் முடியுமா என்று கர்த்தர் கேட்கிறார். இந்த பில்லி சூனிய வேலைகள் செய்கிறவர்கள் அநேகம் வில்லங்கமான காரியங்களை செய்வார்கள். அதை குறித்தே கர்த்தர் பேசுகிறார். நான் பாதாளத்திற்கென்று நியமிக்கப்பட்டவர்களை, அதாவது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படாத, பரலோகத்திற்கு தெரிந்து கொள்ளப்படாதவர்களை நீங்கள் பரலோகத்திற்கு கொண்டு வந்து விடுவீர்களா? கர்த்தர் வேண்டாம் என்று பாதாளத்திற்கு தூக்கி போடுகிற ஜனங்களை நீங்கள் அங்கு கொண்டு போகவும் முடியாது. பரலோகத்திற்கென்று கர்த்தர் நியமித்திருக்கிற ஜனங்களை நீங்கள் பாதாளத்திற்கு தள்ளவும் முடியாது. உங்கள் வித்தைகள் செல்லாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியெல்லாம் நாங்கள் செய்து விடுவோம் என்று பொய்யை கேட்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்களுக்கு நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள்.
பொய்யை விரும்புகிறவர்களுக்கு நீங்கள் பொய்யை சொல்லி ஏமாற்றி உங்களை நாங்கள் பரலோகத்திற்கு கொண்டு போய் விடுவோம், நாங்கள் சொல்வதை செய்யுங்கள் என்று பில்லி சூனிய வேலைகள் செய்ய வைப்பது ஜனங்களை. இப்படியாக செய்து கொண்டிருக்கிறீர்கள், அது ஒருபோதும் நடக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி சொல்லி ஒரு கை நிறைய கோதுமை, வார்கோதுமைக்காக, ஒரு கை கோதுமைக்காக இப்படியெல்லாம் நீங்கள் செய்கிறீர்கள். அவர்களிடம் நீங்கள் பெறப்போவது ஒரு கை கோதுமை, ஒரு அரை கிலோ கூட செல்லாது. ஒரு 1/4 கிலோ கோதுமைக்காக இப்படியெல்லாம் பொய்யாய் தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். பொய் சொல்லி ஏமாற்றுகிறீர்கள். ஒரு 1/4 கிலோ கோதுமைக்காகவும் ஒரு சிறு அப்பத்துண்டுக்காகவும் இப்படியெல்லாம் பொய் சொல்லி அந்த ஜனங்களை என்னை என் ஜனத்திற்குள்ளே பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் பேரை கெடுக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்ததாக கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் இப்படி செய்வதினால் இதோ நான் உங்களிடத்திற்கு வந்து உங்கள் கைகளில் நீங்கள் உண்டாக்குகிற அந்த கை உறைகளை நான் கிழித்து போட்டு உங்கள் பில்லி சூனிய வேலைகளை அழித்து போட்டு, நீங்கள் ஆவியை ஏவி விட்டு ஜனங்களை பிடித்து வைத்திருக்கிறீர்கள் அல்லவா? பொல்லாத ஆவிகளை மனிதர்கள் மேல் ஏவி அவர்களை பிடித்து வைத்து பாவத்தை செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அதையெல்லாம் நான் அவர்களை விடுதலையாக்கி அந்த பாவ காரியங்களை அழித்து போட்டு பரிசுத்தமாக்குவேன், அதை எல்லாவற்றையும் நீக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்தமாக்குவேன் அல்ல, அந்த பாவத்தை நான் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மற்றவர்களை வேட்டையாடுகிறீர்கள், மற்ற ஆத்துமாக்களை, நீங்கள் ஜனங்களின் ஆத்துமாக்களை வேட்டையாடுகிறீர்கள், அதை நான் உங்கள் வேலையை அழித்து போடுவேன், அவர்களை நான் விடுதலை ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனத்தை உங்கள் கைகளில் இருந்து நான் விடுதலை ஆக்குவேன், அவர்களை விடுதலையாக்க நான் வருகிறேன் என்று சொல்லுகிறார். இனி அவர்கள் உங்களால் வேட்டையாடப்படும்படிக்கு உங்கள் கைகளில் அவர்கள் இருக்க மாட்டார்கள். அப்பொழுது நான் கர்த்தர் என்று நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். நான் அவர்களை விடுதலை ஆக்கும் போது என் வல்லமையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலில் இருக்கிற பெண்கள் இப்படி செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள். நான் வேதனைப்படுத்தாத நீதிமானின் இருதயத்தை, நான் சஞ்சலப்படுத்தாத வேதனைப்படுத்தாத நீதிமானின் இருதயத்தை நீங்கள் வேதனைப்படுத்தினீர்கள், முறிய பண்ணினீர்கள். என்னுடைய நல்ல பிள்ளையை, நான் நேசிக்கிற என் பிள்ளையை நீங்கள் அவர்கள் மனம் உடையும்படி பொல்லாத ஆவிகளை ஏவி அவர்களை துன்பப்படுத்தி அவர்கள் மனதை நொறுக்கி போட்டீர்கள். பாவம் செய்கிறவர்கள் மனம் திரும்பவும் அவர்களை நான் காப்பாற்றவும் விடாதபடிக்கு அவர்கள் பாவங்களில் அவர்களை நிலைத்திருக்க பண்ணினீர்கள். ஏற்கனவே பாவியாய் இருக்கிறவர்கள் மேல் ஆவிகளை ஏவி அவர்களை மேலும் பாவத்தில் உறுதிப்படுத்தி விட்டார்கள் இந்த பெண்கள். நீதிமானாய் இருக்கிறவர்களின் இருதயத்தை முறியடிக்கும்படி, வேதனைப்படுத்தும்படி பொல்லாத ஆவிகளை ஏவி விடும்போது கர்த்தருடைய பிள்ளைகள், நீதிமான்கள், ஆவி முறிந்து போகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் மனம் மிகவும் நொறுங்கி விழுந்து விடுவார்கள், மனம் உடைக்கப்பட்ட நிலையில் இருப்பார்கள். வியாதியோ துன்பமோ ஏதோ ஒன்று வந்து அவர்கள் ஏன் உயிரோடு இருக்கிறோம் என்று நினைக்கும் அளவுக்கு அவர்களை துன்பப்படுத்தும். இப்படிப்பட்ட நிலைக்கு நான் அவர்களை தண்டிக்கவே இல்லை, அவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை, நான் தண்டிக்கவில்லை. நீங்கள் ஆவிகளை ஏவி இப்படி செய்து விட்டீர்கள். இப்படிப்பட்டவர்களை தீயவர்கள் மனம் திரும்பவும் அவர்களை காப்பாற்றவும் செய்வதை தடை செய்யும்படியாக நீங்கள் அவர்களை தீமையில் உறுதிப்படுத்தி விட்டீர்கள். இப்படி நீங்கள் செய்ததினால் நீங்கள் இனி அபத்தமானதை தரிசிப்பதில்லை. பொல்லாத ஆவிகளின் ஏவுதல் உங்களால் செய்ய முடியாது. அப்படி செய்யாதபடிக்கு தடை செய்வேன். இனி நீங்கள் சாஸ்திரம் பார்ப்பதும் இல்லை. என் ஜனத்தை நான் உங்கள் கைகளிலிருந்து விடுதலையாக்குவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக கர்த்தர் இஸ்ரவேலின் ஜனங்களை விடுதலை ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். இப்படி கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து அழிவை தேடிக் கொள்ளக்கூடாது. கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் நீதியாய் நியாயம் தீர்ப்பார். தீமைக்கு தக்க
தண்டனையையும் கொடுப்பார், நன்மைக்கு தக்க ஆசீர்வாதத்தையும் நிச்சயம் தருவார். நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருந்து அவரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெறும்படியாக நீதியின் பாதையில் நடப்போம். கர்த்தருடைய வார்த்தைகளே நம் வாழ்க்கையின் வழியாகட்டும். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். மாரநாதா.